நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். எபேசியர் 5 அதிகாரம் 16 இந்த நாளுக்குரிய கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசித்து கேட்டோம். ஒன்றான மெய்ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்பின் சோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாட்கள் மிக 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 முக்கியமானவைகள். நேரத்தையும் காலத்தையும் நாம் வீணடிக்கவே கூடாது என அன்பானவர்களே. பாருங்கள், பலர் வீணாய் நேரத்தை செலவழித்து தேவன் விரும்புகிற காரியத்தை செய்யாமல் தேவன் விரும்பாத காரியத்தில் நேரத்தையும் காலத்தையும் அவர்கள் செலவழித்து கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஆனால் இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகிறார், நீங்கள் நாட்களை பிரயோஜனப்படுத்துங்கள், ஜபம் பண்ணுங்கள், வேதத்தை வாசியுங்கள், கர்த்தரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக சகலத்தையும் செய்ய பிரயாசப்படுங்கள் என்று சொல்லுகிறார். எனவே இன்றைக்கு தேவனை அறியவும், வேதத்தை அறியவும், அவருடைய வல்லமைகளை அறியவும், அவருடைய வரங்களை அறியவும், அவர் நமக்காக வைத்திருக்கிற நன்மைகளை ஆராய்ந்து பெற்றுக்கொள்வதற்கு நாம் தைரியமுள்ளவர்களாக இருப்போம். அந்த இரட்சகர் நமக்கு நன்மையானதை செய்வார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த காலை நேரத்தில் இந்த தேவ சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, தியானத்தில் இணைந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருவர் மேலும் ஒரு விசேஷித்த வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. எல்லா பயங்கள் விலகுவதாக, வியாதியின் பயங்கள் விலகுவதாக, கண்ணீர்கள் மாறுவதாக, புது பலன் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலப்பா. கர்த்தர், நீங்க அப்படி செய்கிறதற்காக நன்றி, இப்படி மகிமைக்காக நன்றி, இப்படி பிரசன்னத்துக்காக நன்றி. ஜபத்திலும் வேத வார்த்தையிலும் உம்முடைய பிள்ளைகள் நிலைத்திருந்து அவர்களுக்கென்று நீர் வைத்திருக்கிற நன்மையை பெற்றுக்கொள்வார்களாகப்பா. அப்படி செய்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.